ஹாய் ஹலோ, நான் உங்கள் விஎன்டி ஜேஜே மெஸ். இது எங்களுடைய நிலத்தில் இந்த மாஞ்செடி, தென்னஞ்செடி கொஞ்சம்தான் இருக்குது. அதுக்கே தண்ணி இல்லை. கிணறு இருக்குது, அது 4 பேருக்கு சேர்ந்தது. இருந்தாலும் அவங்க கரண்ட் இருக்குது, மோட்டார் இருக்குது, தண்ணி விட்டுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் 15 நாளைக்கு தண்ணி வாங்கி விட்டுருக்குறோங்க. என்னடா எதிரில் எல்லாம் இருக்குதே பச்சைன்னு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அது நெல். அவங்க கிணத்துல தண்ணி இருக்குது. அவங்களுக்கே வாரத்துக்கு ஒரு நாள் 10 நாளைக்கு ஒரு முறை தாங்க தண்ணி விட்டுக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் எங்கே 15 நாளைக்கு ஒரு டைம் தான் தண்ணி. ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் ரொம்ப வறட்சி போட்டு தென்னஞ்செடியெல்லாம் ஒரு 20 தென்னஞ்செடிக்கு போயிடுச்சு. நம்ம யாரும் சொல்லி குற்றம் இல்லையே. அம்மா அப்பா வச்சு மரம். நம்மெல்லாம் இப்போ வச்சு ஒரு சின்ன வேப்பஞ்செடி கூட வச்சு காப்பாற்றுறதுக்கு முடியல. அவங்கெல்லாம் அப்போவே மரம்லாம் வச்சு காப்பாற்றி விட்டு நமக்கு வச்சுருக்குறாங்களே. அப்பா இருக்கார், அவரால் முடியறதில்ல. அதான் இந்த மரத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு நிலத்துக்கு வந்திருந்தேன். இந்த மரத்தில் இருக்கிற தேங்காய் தள்ளுறதுக்கு கூட இப்போ யாரும் ஆள் இல்லை. கேட்டால் மரம் ஏறுறவங்க கூட இப்போ வர்றதில்லையா. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு கஷ்டம். அதுவாக தானாக உளுந்து நம்ம எடுத்து போட்டுக்கணும். தண்ணி இல்லாமல் இந்த சீத்தா மரமெல்லாம் கூட காஞ்சி போச்சுங்க. இது பருத்தி எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டி கட்டை போட்டு அதுக்கு கூலி கொடுத்து அப்போ ரொம்ப வருத்தப்பட்டார். 25-30,000 ரூபாய்க்கு செலவாச்சுடா, இப்போது இந்த மாதிரி போயிடுச்சு. நம்ம வருத்தப்பட்டு என்ன இருக்குது? யார் மேலே குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? மழை வரல, அதான் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அப்பாவும் வருத்தப்படுறாரு, சித்தி வருத்தப்படுறாங்க. கஷ்டப்பட்டால் பலன் இருக்குது, ஆனால் வருத்தப்பட்டா ஒன்றுமே இல்லையே. முதல் தான் போச்சு, என்ன செய்கிறது? பார்த்து வருத்தமாக தான் இருக்குது. அதுக்கு தான் அந்த பக்கம் அதிகமாக போகிறதும் இல்லை. சரி இன்றைக்கி போகலாமே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்து வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெடித்து வருது பஞ்சு, எல்லாமே போச்சு. எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள், பக்கத்தில் செடி வச்சுருக்காங்க, காக்கனாமல்லி நல்லா இருந்தது. அவங்களும் அந்த 15 நாளைக்கு ஒரு தண்ணி தான். இருந்தாலும் அவங்களால கட்ட முடியுது, நம்மளால் கட்ட முடியலையே. இல்லையே தண்ணி, என்ன செய்ய? பாருங்க, நம்ம வச்சு முதல் போட்டு வச்சு செடி கூட வருதோ இல்லையோ, தானாக முளைச்ச அந்த எருக்கும் செடி எவ்வளோ நமக்கு மேலே வளர்ந்துருக்கு. அதான் ஒரு வெறியில் அதெல்லாம் போட்டு மெரிச்சிட்டு போனேன் நான். எவ்வளோ செடி, தண்ணி விட்டு செடி வரலைங்க. பருத்தி
அதுவாக முளைச்சி எத்தனை இருக்குன்னு நல்லா இருந்துச்சு தெரியும். இது மெரிக்காது. ஏதோ தண்ணி நிறைய விட்டு கலகலன்னு இருக்கு பாருங்க. என்ன செய்ய? இதெல்லாம் பார்க்கும்போது விவசாயம் தேவையில்லைன்னு தோணுது. பேருக்கு நிலங்க, அவ்வளோதான். இது நம்மளுது, எங்களுக்கு இருக்குது, இவ்வளோ நிலம் இருக்குது, சொத்து பத்து இருக்குன்றது தான். ஆனால் அதில் படுற கஷ்டம், வர நஷ்டம் எல்லாமே வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து எவ்வளோ கஷ்டம் நஷ்டத்தை விட்டு அதுக்கும் மேலே வந்து 10 பேரில் ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க. அவனுக்கு என்னப்பா நிலம் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அதில் இருக்கிற கஷ்டம் யாருக்குமே தெரியாது. இதாங்க எங்களுடைய நிலைமை. இதை நான் யாருக்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி தான். இவ்வளோ செடி வளர்த்துது, தண்ணி வாங்கி விட்டு போட்ட முதல்